சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஆளுநர் RN ரவி அவர்களிடம் அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் கொடுப்பார். விழுப்புரம், சேலம், கரூர், ஒட்டுமொத்தமாக வடமாவட்டம், தென் மாவட்டங்கள் முழுவதும் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது கருத்து கணிப்பின் மூலமாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுக 50 தொகுதிகளை தாண்டாது. திமுக சொன்ன வாக்குறுதிகள் 20% கூட நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் களத்தை பொறுத்தளவிற்கு திமுகவிற்கு எதிராகவும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி வைத்துவிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடைப்பதற்கு கடினம். ஆளுநர் RN ரவி அவர்கள் இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் பல வழக்குகள் ஆளுநர் மீது பதிவு செய்த ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக ஆளுநர் RN ரவி அவர்களிடமே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தாலே மக்கள் மீண்டும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தியிருப்பார்கள். 39 MPக்களை மக்களவைக்கு அனுப்பிய திமுகவிற்கு ஆதரவாக ஓட்டு போட்ட மக்கள் நீட்டை இன்னும் ஒழிக்கவில்லை. கிட்டத்தட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்னும் அமைக்கவில்லை. கிட்டத்தட்ட திமுக ஊழல் அதிகாரங்கள் அனைத்தும் சொத்துக்களை பெருக்குவதற்கு மட்டும்தான் பயன்பட்டதை தவிர மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. பழசை மறக்கவும் இல்லை. வாக்குறுதிகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் திமுகவிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் எதிர்காலத்தில் திமுக இல்லாத ஆட்சியை உருவாக்கும் விதத்தில் தமிழகத்தில் புதிய கட்சி நிச்சயமாக ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வந்துவிட்டதாக பல செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. ஒன்று அதிமுக அல்லது திமுக. திமுகவிற்கு எதிராக மக்கள் இருப்பதால் பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழக்க நேரிடும் என்பதை நாம் உறுதியாக கூறலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க முடியாது என்ற தகவல் சரியா, அல்லது திமுகவின் ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அல்லது திமுகவின் அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை என்ற தகவல் சரியா என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.